Hi friends, welcome to Sri Sai Family. இந்த நாள் இனிய நாளாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்மளை சுற்றி நிறைய காசிப்ஸ் நடக்கும் இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம காதுக்கு வந்து சேரும்போது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நிஜமாக நடந்ததோடு இவனுங்க சொல்கிறத பார்த்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு தோணும். இப்படியும் நடந்திருக்கலாமோ, இப்படி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, என்னம்மா கதை கட்டுறாங்கனுங்க அப்படின்னு தோணுங்க. இது மாதிரியான நிறைய கேரக்டர்ஸ் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எதையுமே நம்ம பர்சனலாக எடுத்துக்காமல் லெட் இட் பீ ஃப்ரீயாக விட்டுறணும். அதுதான் நம்ம உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு செட்டிநாட் சிக்கன் கிரேவி தான். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேஜிக்கல் மசாலா பவுடர் நம்ம வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காரத்துக்கேற்ப 4லேருந்து 5 வரமிளகாய், 2 இன்ச்சு பட்டை, 3 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கல்பாசி, 2லேருந்து 3 முந்திரி, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இதெல்லாம் எடுத்துகிட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கருக விட்டுற வேண்டாம். வறுத்த எல்லா பொருளையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறின பிற்பாடு தான் நம்ம மிக்சியில் கொடுத்து அரைக்க போகிறோம். அதுக்குள்ளார ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குனா போதும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வெங்காயமும் அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. அதோட கலரே நல்லா மாறி வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நறுக்கி வச்சுருந்த மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் 1 இருந்தால் கூட போதும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி நல்லா வதங்கி வரப்போ நம்ம ஆற வச்சுருந்த இந்த பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து போட்டு நம்ம இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ போட்டிருந்தது வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான். தேவையான அளவு உப்பு போடுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், அதோட கலரே மாறி இருக்கும். ஆல்மோஸ்ட் 75% சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்மளோட இந்த மேஜிக்கல் மசாலா பவுடரை இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் அரைச்சது கொஞ்சம் எக்ஸஸாகவே தான் இருக்குது. நான் இதில் இப்போ எடுத்திருக்க சிக்கன் வந்து 1/2 kg தான். அதனால் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் தான் இந்த பவுடர் போடுறேன். மீதி இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில், ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நாட் ஒன்லி ஃபார் சிக்கனுக்கு மட்டும் இந்த பவுடர் போடணுன்னு அவசியம் இல்லை. பொட்டேட்டோ ஃப்ரைக்கு, காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி 150 ml தான் நான் ஊற்றுறேன் இப்போது. ஏன்னா நான் செமி கிரேவியாக தான் செய்ய போகிறேன். இன்னும் கொஞ்சம் கிரேவி தேவைப்பட்டது அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி ஊற்றிக்கலாம். மறுபடியும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வைக்க போகிறேன். 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனை அப்படி இருந்தது. அவ்வளோதாங்க, நம்ம ரெசிபி தயார். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு கிரேவி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னாக்க நீங்கள் எக்ஸஸாக தண்ணி விட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை மேலே தூவி இறக்கிடலாம். இதை நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, ரசம் வச்சு, சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட இதை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய். வாழ்க வளமுடன்.